ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீலா மீன் குழம்பு தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. இங்கே பாருங்கள், கடாயை எடுத்திருக்கேன், எண்ணெயை ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் முழுசாக ஒரு மீன் பாருங்கள் கட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். நல்லா கழுவிட்டேங்க. அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தான் வந்தேன். அதை நான் சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் பண்ணணும். நீங்களும் இப்படியே பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், செய்யுங்க. ஆமாம், மாங்காய் கொண்டாந்துருக்கேன். நல்லா புளிச்ச மாங்காய் ஒரு 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 கீத்து எடுத்து நான் தின்றுருக்கேன். நல்ல புளிப்பாக இருந்துச்சு. மஞ்சத்தூள், உப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா நல்லா வெந்துருட்டுங்க. இந்த மீன் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் தான் வச்சுருக்கேன், 5 நிமிஷம் வச்சுருப்பேன்னு வைங்களேன். வச்சு கருவேப்பிலெல்லாம் வச்சு நல்லா மணக்குதுங்க. கமகமன்னு அந்த மீன் எண்ணெயில் போட்டதுமே எப்போ நான் செம்மையாக இருக்க போகுது இன்றைக்கி மீன் குழம்பு. எனக்கு மீன் குழம்புனால ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமா பிடிக்காதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு எனக்கு எந்த மீன் இருந்தாலுமே நல்லா ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வச்சாலும் மீன் குழம்பு சூப்பராக வைப்பாங்க. நல்லா கெட்டியாக இருக்கும் எங்கள் அம்மா வச்சாக்க. நல்லா சூடான சாதத்தில் அப்படியே ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அப்படியே பிசைஞ்சு இந்த மீன் பூ போல் எடுத்து தின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாக்கில் எச்சி ஊறுதுங்க. நான் பேசும்போதே நாக்கில் எச்சி ஊறுது. எனக்கு இந்த மீன் குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். நான் எப்படியும் நல்லா புளிப்பு காரெல்லாம் நல்லா கரெக்டாக சேர்த்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், மிளகா பொடி போட்டிருக்கேன், குழம்பு பொடி போட்டிருக்கேன், காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்க போகுது. புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு மாங்காய் கொண்டு வந்திருந்தேங்க. இப்போ நல்லா பழமாக தான் தெரியுது, ஆனால் பழம் இல்லைங்க. அது நல்ல புளிப்புங்க அந்த மாங்காய். அதையும் போட்டு நல்லா நல்லா கொதிக்க வச்சு நல்லா மீன் குழம்பு. இன்றைக்கி சாப்பாடு 2 தட்டு சாப்பிட போகிறேன்னா, நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி குழம்பு. சீலா மீன் குழம்புங்க. உங்களுக்கு